இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த கார்த்திகோட டார்கெட் தானா இல்ல கதிர்? அப்ப வேற என்ன? கதிர் கொண்டு போன அந்த 100 சிலிண்டர் தான். ஐயோ, என்னம்மா சொல்ற? எஸ், இவ்ளோ பெரிய ஆர்டர் கதிர் கைய விட்டு போகணும்னு அவன் நினைச்சிருந்தானா, அதுக்காக கூட அவன் பிளான் பண்ணிருக்கலாம்ல. நம்ம எல்லாரையும் தனா பக்கம் திருப்பி விட்டுட்டு அவன் அந்த சிலிண்டர் இருக்கிற வண்டியை எடுத்துட்டு போயிருப்பானோன்னு நான் நினைக்கிறேன். சார், ஹலோ, எங்க இருக்கீங்க? வண்டியை எங்கேயும் நிறுத்தாதீங்க சார். மன்னிச்சிருங்க சார். யாரோ ஒருத்தர் திடீர்னு நம்ம வண்டிக்கு முன்னாடி அவன் வண்டியை நிப்பாட்டினா, ஏதோ கேட்குற மாதிரி பேச்சு கொடுத்தா, இறங்கி என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அடிச்சு போட்டு வண்டியை எடுத்துட்டு போயிட்டான் சார். என்னங்க சொல்றீங்க? வண்டி எடுத்துட்டு போயிட்டாரா? ஆமா சார், வண்டி எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் சார். என்னை ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான் சார். சார், சார், கதிர் சார், இங்க இருக்க சார். வாங்க சார், அண்ணா, வாங்க. என்னன்னாச்சு சார், என்னை கட்டி போட்டு போயிட்டா சார். உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சார், இந்த இடத்துல தான் சார் குத்திட்டா சார். நான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு போயிட்டேன் சார். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் சார், முடியல சார். மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் ஆகல. ஆமா, அவன் எந்த பக்கம் போனா? சார், இந்த பக்கமா தான் சார் போனான். இந்த பக்கமா? சரி, வாங்க. வாங்க சார். சொல்லுங்க மேடம். சார், எங்களுக்கு சொந்தமான வண்டியை ஒருத்தன் திருடிட்டான் சார். அவன் மருதமலை ரூட்ல பாலக்காடு வழியா போயிட்டு இருக்கான் சார். நீங்க அவனை கொஞ்சம் புடிச்சு வைக்கிறீங்களா? சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். அந்த வண்டியோட நம்பர் மட்டும் சொல்லுங்க. நான் வண்டியை பிடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். கதிர், ஃபாலோ பண்ணி பிடிக்கவா போயிட்டு இருக்க? உன்னை எப்படி மடக்கிறன்னு மட்டும் பாரு. ஐஜி கைதிகளை வந்து பார்த்து அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நீ ஜெயில இருக்கணும். சார், இன்னும் வேலை முடியல சார். வேலையை முடிச்சிட்டு தான் வர முடியும் சார். ஏய், விளையாடுறியா? ஐஜி வராருன்னு சொல்ற, வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்ற. அரை மணி நேரத்துல நீங்க வரல, அப்புறம் நானே நீ ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லிடுவேன். அப்புறம் என்கவுண்டர் தான் பண்ணுவாங்க, பாத்துக்க. சார், என்ன சார் நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? உன்னால ஏன் வேலைக்கு வேட்டு வந்துரும் போல இருக்கு. உடனே வா. சரி, வரேன் சார். சார், ஆனா இந்த கேஸ் வண்டியை என்ன பண்றதுன்னு தான் தெரியல சார். ஏய், நீ எங்க இருக்கியா அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு வா முதல்ல. உன்னால என் வேலை போச்சு, நானே உன்னை தேடி சுட்டு கொண்டுடுவேன். வரேன் சார். ஏய், நிறுத்து நிறுத்து. வரமா வா, வரமா வா. இறங்க. கொஞ்சம் அவசரமா போறேன் சார். இது திருட்டு வண்டி தானே? என்ன விற்க போறியா? சார், என்ன சார் சொல்றீங்க? இது ஏன் வண்டி சார்? ஏய், முதல்ல இறங்குன்னு சொல்றேன்ல. திருட்டு பைக் தானே இது? சார், இது ஏன் பைக் சார். இந்த பைக்கை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சரி, எங்க இருந்து திருடிட்டு வர?
சார் நான் தான் சொல்றேன்ல சார் ஏன் பைக் சார் இது சத்தியமா அப்படியா? அப்ப பேப்பர் எடு. என்ன பேப்பர் இல்லையா? சார் பேப்பரை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சார். வண்டியை எங்க வச்சுக்கிட்டு பேப்பர் வீட்ல இருக்கா? என்ன கதை விடுறியா? பைக் உன்னோடதுன்ற ஆனா பேப்பர் இல்ல. இதுல இருந்தே தெரியலையா நீ திருடிட்டு வந்திருக்கேன்னு? சார் சத்தியமா இல்ல சார், நம்புங்க சார். நான் உடனே அவசரமா போகணும் சார். நான் ஒரு சிலிண்டர் ஏஜென்சி வச்சிருக்கேன் சார். நான் லோடு அனுப்பின வண்டியை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான் சார். அவனை தான் சார் இப்ப துரத்திட்டு போயிட்டு இருக்கேன். என்னடா புதுசா ஒரு காரணத்தை சொல்ற? நீ ஏன் இந்த வண்டியை எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்க? உன் வண்டிய இன்னொருத்தன் திருடிட்டானா? ஒழுங்கா அப்படி போய் ஓரமா நில்லு. ஜீப் வந்த உடனே உன்னை ஸ்டேஷனுக்கு ஏத்திட்டு போக சொல்றேன். சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இது ஏன் வண்டி தான் சார். ஏய் ஓரமா போய் நில்லுன்னு சொல்றேன்ல. சார் சார் போ சார் அப்படி. சார் ப்ளீஸ் சார் சாவியை கொடுங்க சார். ஏய் ஹலோ. கதிர், வண்டியை புடிச்சிட்டியா? இல்ல மாயா, வண்டியை தேடிட்டு போயிட்டு இருந்தேன். டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிட்டு வண்டியை திருட்டு வண்டின்னு சொல்றாரு. நான் தான் திருடுன்னு என்னை போகவும் விட மாட்டேறாரு. உன் ஆர்சி புக்கு காட்ட வேண்டியது தானே? அது வீட்லயே மறந்து வச்சுட்டேன். என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேறாங்க. இப்ப அந்த கார்த்திக் எங்க? கடைசியா மருதமலை போற ரோட்ல தான் போயிட்டு இருக்கான். சரி, நீ கவலைப்படாத. நான் சீனுவை உன் வீட்டுக்கு அனுப்புறேன். வீட்டுக்கு போயிட்டு தனா கிட்ட உன் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். மாயா, இப்ப நான் சிலிண்டர் எப்படி மாயா கொண்டு போய் கொடுப்பேன்? 2 மணிக்குள்ள போகலன்னா ஆர்டரே போயிடும். என் மேல அந்த ஓனர் அந்த பார்ட்னரை வச்ச நம்பிக்கையே போயிடும் மாயா. நீ கவலைப்படாத, நான் அந்த வண்டியை தேடி போறேன். இப்ப மணி 1:30 ஆகுது. இன்னும் அரை மணி நேரத்துல நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். சரி ஓகே மாயா. என்ன ஆச்சு? சீனு, நீ தனா வீட்டுக்கு போயிட்டு வண்டியோட புக் எடுத்துட்டு போய் கதிர் கிட்ட கொடுத்துரு. ஆ நான் ஆட்டோ பிடிச்சி வண்டியை தேடி போறேன். சரி, பார்த்து போ. ஆ, ஏதாவது நீ சீக்கிரமா போ. சார், யார் சார்? அந்த ஹோட்டல் ஓனர் தானே கால் பண்றாரு. கதிர் எங்க இருக்கீங்க? மணி 1:30 ஆயிடுச்சு. டைமுக்கு வந்துருவீங்கல்ல? சார் வந்துட்டு தான் சார் இருக்கேன். ஆன் தி வே தான். வந்துருவேன் சார். சரி சரி, சீக்கிரம் வாப்பா. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. என்னதான் ரொம்ப நேரமா காணாமன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சிலிண்டரை கொண்டு வந்துட்டியா? சார் அது வந்து ஆல்ரெடி டைம் 2 ஆகுது. டெலிவரி எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல சார், அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? அது வந்து சார்